சாஸ்திரா பாரம்பரியம் அப்படிங்கிற ஒரு நவீன முறையை ஒன்று உருவாக்கியிருக்கேன். இந்த நவீன முறையில என்ன வேறுபாடு அப்படின்னா, சில நிமிடங்கள்ல பிறக்கக்கூடிய ரெட்டை குழந்தைக்கு 2 விதமான ஜாதகங்கள் கணிக்க முடியும். ஃபர்ஸ்ட், அந்த 2 விதமாக கணிக்கப்பட்ட ஜாதகங்களுக்கு இருவேறு விதமான பலன்களை நம்ம சொல்ல முடியும். இந்த ஃபர்ஸ்ட் காலத்துல இருந்து 7 காலம், இது பாவ கணிதம். 7ல இருந்து 15வது காலம் வரைக்கும் கிரக கணிதம். இந்த பாவத்தையும் கிரகத்தையும் இணைச்சு இங்க இந்த பாவங்களுக்கு இடையில வெற்றிடமா விட்டுருக்கோம் இல்லையா, இந்த இடைவெளியில கேது, புதன், சூரியன், செவ்வாய், இந்த 4 கிரகங்கள் 2ஆம் வீட்டுக்குள்ள இருக்கு. அதனாலதான் இதை 2ன்னு போட்டிருக்கேன். இங்க சுக்கிரன், சனி இந்த 2 கிரகமும் 3ஆம் பாவத்துக்குள்ள இருக்கு. அதனால இங்க 3 அப்படின்னு போட்டிருக்கு. குரு 5ஆம் பாவத்துக்குள்ள இருக்கார். ராகு 8ஆம் பாவத்துக்குள்ள இருக்கார். 10ஆம் பாவத்துக்குள்ள இருக்கார். இது கிரக அடைவுகள். இது ராசி நிலை அல்ல, பாவ நிலைகள். ஓகே, இப்ப பாவ நிலையில உங்களுக்கு ஒரு நட்சத்திர தொடர்புகளை எடுத்து காட்டுறேன். இப்ப சூரியன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறார். இங்க 2ஆம் வீடு மூலத்துல விழுதா, 6ஆம் வீடு பரணியில விழுதா, 10ஆம் வீடு மகத்துல விழுதா. அப்ப கேது நட்சத்திரம் இங்க 6ஆம் பாவத்துல விழுந்திருக்கு இல்லையா. ஆமா. அப்ப பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் ரிலேட்டிவிட்டி உண்டு இல்லையா. அப்ப இந்த சூரியன் சுக்கிரனுடைய பூராடம் நட்சத்திரத்துல இருக்கிறதுனால இங்க 6ஆம் வீட்டோட பரணி நட்சத்திரம் அமைஞ்சிருக்கிறதுனால ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறது. சூரியன் 2ஆம் வீட்டுக்குள்ள இருக்காரு இல்லையா, சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. சுக்கிரன் 3ஆம் பாவத்துக்குள்ள இருக்காரு. இங்க 6ஆம் பாவமா நட்சத்திரமா வந்திருக்கிறதுனால சூரியனுக்கு 2, 3, 6ங்கிற பாவ தொடர்பு, நட்சத்திர தொடர்பு வச்சிருக்கு. அடுத்து சூரியனை விட்டு சந்திரனை விட்டுருங்க, அடுத்து செவ்வாய் எடுப்போம். செவ்வாய் 2ஆம் வீட்டுக்குள்ள இருக்காரு. அவரு உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. சூரியனுடைய நட்சத்திரத்துல எந்த கிரகமும் இல்லை, பாவத்துல எந்த பாவமும் அமையல. அதே சூரியனுடைய நட்சத்திரத்துல வேற எந்த கிரகமும் இல்ல. புரியுதா? புரியுது சார். இப்ப இந்த செவ்வாய்க்கு சூரிய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால 2ஆம் பாவத்துல சூரியன் இருக்கிறார். அப்ப செவ்வாயும் சூரியனும் 2ல இருக்கிறதுனால இங்க 2ஆம் பாவ தொடர்பு செவ்வாய் வச்சிருக்காரு. அடுத்து புதன் எடுத்துக்குவோம். புதன் 2ஆம் வீட்டுக்குள்ள இருக்காரு. அவர் சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. சுக்கிரன் 3ஆம் பாவத்துல இருக்காரு. சுக்கிரனுடைய நட்சத்திரம் இங்க 6ஆம் பாவத்துல விழுது இல்லையா, 6ஆம் பாவத்துல இருக்கு. அதனால இந்த புதன் 2யும் சுக்கிரன் இருக்கிற 3ஆம் வீட்டையும் பரணி நட்சத்திரத்துல 6ஆம் பாவம் விழுதுனால 6ஆம் வீட்டோடையும் தொடர்பு உள்ளது. 2, 3, 6ஆம் பாவத்தை தொடர்பு உள்ளது. இதை நட்சத்திர தொடர்பு அப்படின்னு சொல்றோம். இப்ப அம்சத்துக்கு போகணும்னா இங்க கட்டம் இல்லாம இங்கே துலாம் அம்சம், இங்க இந்த லைன்ல பாகத்துக்கு அடுத்து அம்சம் போட்டிருக்கு இல்லையா. இப்ப அனுசம் 3ல் லக்னம் அப்படின்னா அம்சத்துல துலாத்துல விழுகுதுன்னு அர்த்தம். புரியுதா? புரியுது சார். அப்ப இந்த சனி துலாத்துல இருக்கிறாருன்னா இங்க 3ஆம் பாதத்துல இருக்கிறதுனால தானே துலாத்துக்கு போனாரு அம்சத்துல. ஆமா. இங்க எந்தெந்த பாவம் 3ஆம் பாதத்துல விழுகுதுன்னு பாருங்க. 9ஆம் வீடு 3ஆம் பாதத்துல விழுகுதா? 9ஆம் வீடு 3ஆம் பாதம், 1ஆம் பாவம் 3ஆம் வீடு. ஆமா, 9, 3. 1ஆம் பாவம் 3ல இருக்கு. 3ஆம் பாவமா தான். 12ஆம் வீடும் 3ஆம் பாவத்துல இருக்கு. அப்ப 1, 9, 12. 1, 9, 12 3ஆம் பாவத்துல விழுது இல்லையா. ஆமா. அப்ப லக்னம் விழுகிறதுனால இந்த 3ஆம் பாதத்துல எந்தெந்த வீடுகள் விழுகுதோ அந்த வீட்டை கிரகங்கள் பார்க்கும்.
இப்ப சூரியன் 3ஆம் பாவத்துல இருக்காருல்ல, ஆமா. அப்ப சூரியன் 1ஆம் வீடு, 9ஆம் வீடு, 12ஆம் வீடு 3 வீட்டையும் இந்த சூரியன் 3ஆம் பாதத்துல இருக்கிறதுனால இந்த 3 வீட்டையும் பார்க்கிறார். இது பார்வை பலனை இது வழங்குது. பார்வை பலனை எதுக்கு எடுக்கிறோம்னா, ஆட்சி உச்சம் நீசம் பகை எடுக்கிறோம் இல்லையா, அதற்காக நம்ம எடுக்கிறோம். ஓகே. இப்ப சூரியன் துலாத்துல நீசம் பெற்றுட்டார் இல்லையா, ஆமா. அப்ப நீசம் பெற்ற கிரகம் சூரியன் இந்த 1, 9, 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால நற்பலன் வழங்குமா? இல்லையா, அது நீச்சமா தானே இருக்கு, பவர் இல்லையே. வலிமை இழந்த பலனை தானே தரும். வலிமை இழந்த பலன். அதனால அவருக்கு 1, 3, 9, 12ஆம் பாவங்கள் சூரியனுடைய காரகம் அங்க அவ்வளவு சிறப்பில்லை. இப்ப அம்சம்ங்கிறது ஒண்ணு விழுகுது இல்லையா, இந்த அம்சம் எதுக்காக எடுக்கிறோம்? இத பார்வைக்கு நம்ம ஆட்சி உச்ச நீசத்தை எடுத்துட்டோம். அதுல அம்சத்துல போய் கிரகங்கள் உட்காருது இல்லையா, அதை எதுக்காக எடுக்கிறோம்? 12 வீடுகளும் பஞ்சபூதங்கள்னால ஆளப்படுதுன்னு சொல்றோம் இல்லையா. ஆமா. அப்ப இங்க லக்னம் இவருக்கு அம்சம் 3ல விழுந்து துலா அம்சத்துல விழுது இல்லையா. இந்த லக்னம் துலாத்தின் இயல்புகளை குணங்களை கொண்டது. காற்று ராசி, சரராசி, அது காலச்சக்கரத்தின் 7ஆம் வீடு. இங்க ராசி, ராசி அதிபதி, உச்ச நீசம், பார்வை, காலச்சக்கரம். இந்த விஷயத்தை பூரா எடுத்து இங்க 1ஆம் வீட்டுக்கு நீங்க சொல்லணும். 2ஆம் வீடு இங்க கடகத்துல விழுகுது இல்லையா, அம்சா லக்னம் கடகத்துல விழுகுது. அப்ப இவருடைய பொருளாதாரத்தை கடக ராசியை வச்சுதே இவருக்கு சொல்லணும். அது சரராசி, நீர் ராசி, அது காலச்சக்கரத்தின் 4ஆம் வீடு அப்படின்னு எடுத்து அதுக்குரிய பலன்களை அங்க சொல்லணும். அதே இது 3ஆம் வீடை எடுத்துக்கிட்டோம்னா அம்சம் மேசத்துல விழுகுது இல்லையா, மேசத்தின் அம்சத்தை பொறுத்து மேசம் சரராசி, அது காலச்சக்கரத்தின் 1ஆம் வீடு, நெருப்பு ராசி, அது செவ்வாய் வீடு அப்படின்னு அந்த 3ஆம் பாவத்தை கொண்டு மேசத்தை வச்சு பலன் சொல்லணுங்க. அதே 4ஆம் வீடு மகத்துல விழுது, மகரத்துல விழுகுது. மகரம் சரராசி, காலச்சக்கரத்தின் 10ஆம் வீடு, அது சனியின் வீடு, அது பூமி ராசி. இந்த விஷயங்களை எடுத்து 4ஆம் வீட்டுக்கு சொல்லணும். அடுத்து 5ஆம் பாவம் விருச்சகத்துல விழுகுது இல்லையா, விருச்சகம் நீர் ராசி, அது பலன் தரும் ராசி, செவ்வாய் வீடு, அது ஸ்திர ராசி அப்படின்னு எடுத்து சொல்லணும். நீங்க பழைய காலச்சக்கரத்துல இருக்கிற விஷயங்களை ட்ரெடிஷன்ல யூஸ் பண்ணும்போது அப்படியே தலைவுப்புறம் மாறும். இப்ப ஒரு கிரகம் ஒரு ராசியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராசியை வச்சே பலன் சொல்லக்கூடாது. இப்ப நான் பிறக்கும்போது சூரியன் 3ஆம் பாவத்துல இருக்கும்போது பிறந்திருக்கேன், அதனால நீசம் பெற்றிருப்பார். மறுநாள் பிறக்கிற குழந்தைக்கு சூரியன் நீசம் பெற்றிருக்க மாட்டார், பாதம் மாறி இருப்பார்ல. அப்ப மாறும்போது அத ஆட்சியோ உச்சமோ பெற்றுலாம். சாதாரணமா சூரியன் ஒரு 13 நாளைக்கு 13.25 நாள் ஒரு நட்சத்திரத்துல இருப்பார். அப்ப ஒவ்வொரு நாளைக்கு 1 டிகிரி மூவ் ஆவார் இல்லையா. அப்ப சித்திரை மாசம் 1ஆம் தேதியில இருந்து 14ஆம் தேதி வரைக்கும் அசுவிதில இருப்பாரு அப்படின்னு நம்ம ஜென்ரலா சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த 13 நாள் 4 பாதத்துல இருப்பார் இல்லையா, அந்த 4 பாதத்துல முதல் பாதத்துல இருக்கும்போது சூரியன் உச்சம் பெறுவார். நம்ம என்ன செய்யறோம், மேசராசியில சூரியன் வந்துட்டாரு உச்சம் பெற்றாருன்னு சொல்லிட்டு அந்த மாசம் பிறந்தவனுக்குன்னா சூரியன் உச்சம் உச்சம் உச்சம்னு மல்லு கட்டிட்டு இருக்காரு. அது எப்படி சரியா வரும்? அப்ப மேசத்துல 13.25 நாள் அந்த நட்சத்திரத்தை கடக்கும் சூரியன். அப்ப முதல் பாதத்துல இருக்கும் போதே சூரியன் உச்சம் பெறும். நீங்க அந்த 30 நாளைக்கு சூரியன் உச்சம் பெறுதுன்னு சொல்லி ராசி அடிப்படையில நீங்க போய் எடுத்து சொன்னீங்கன்னா எந்த விதத்துல நியாயம்? பாத அடிப்படையில எடுத்தாதே அந்த ஒரு மாசத்துல 9 வீட்டுல அம்சத்துல போய் விடும்.
அப்போ 9 விதமான பலன்களை தரும். சூப்பர். அப்ப இந்த பாஸ்கரா மெத்தட்ல பாவ கணிதமும் கிரக கணிதமும் இந்த மெத்தட்ல பார்த்து ராசி அடிப்படையில் ஆட்சி உச்சம் நீசம் பார்க்க கூடாது. அம்ச அடிப்படையில் தான் ராசி உச்சம் பார்க்கணும். ராசியை வைத்து பார்ப்பது சார ஜோதிடம். அதனால நட்சத்திரத்தை வைத்துதான் நீங்க ராசியில உள்ள நட்சத்திரத்தோட தொடர்புபடுத்தணும். கிரகங்கள் என்ற நட்சத்திரத்தையும் பாவங்கள் என்ற நட்சத்திரத்தையும் இணைச்சு சொல்றது பேர்தான் சார ஜோதிடம். இதை இணைக்காம நீங்க சொன்னீங்கன்னா நீங்க ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ராசி என்பது வேறு, பாவம் என்பது வேறு, அம்சம் என்பது வேறு, நவாம்சம் என்பதும் வேறு. அம்சம் என்பது ஒரு ராசி மண்டலத்தை 9 ஊராக கூறிட்டு 40 டிகிரிக்கு ஒரு புள்ளியில ஒரு கிரகம் ஆட்சியோ உச்சமோ பெறும். உதாரணமா மேசத்துல அசுபதி நட்சத்திரத்துல சூரியன் உச்சம் பெறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த அசுபதி நட்சத்திரம் 3 டிகிரி முடிஞ்ச உடனே அந்த உச்சம் முடிஞ்சிடும். 3 டிகிரி 20 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே அது உச்சம் விட்டு தாண்டிடும். அடுத்து உச்சம் எப்ப ஆகும்னா ரோஹிணி நட்சத்திரத்துல முதல் பாதம் வரும் இல்லையா, அங்க வரும்போது 2வது உச்சம் வரும். அடுத்து குரு நட்சத்திரம் புனப்பூசத்துல 1ஆம் பாதம் வரும் இல்லையா மிதுனத்துல, அங்க வரும்போது உச்சம் வரும். கடகத்துல உச்சம் பெறாது, அங்க போய் எடுக்கக்கூடாது. அதுக்கு அடுத்து மகரத்துல சிம்மத்துல மகம் 1ல சூரியன் வரும்போது உச்சம் பெறுவார். அடுத்து அஸ்தம் 1க்கு வரும்போது உச்சம் பெறுவார். அடுத்து விசாகம் 1 வரும்போது உச்சம் பெறுவார். அடுத்து மூலம் 1க்கு வரும்போது உச்சம் பெறுவார். அடுத்து திருவோணம் 1 வரும்போது உச்சம் பெறுவார். அடுத்து பூரட்டாதி 1 வரும்போது உச்சம் பெறுவார். 40 டிகிரிக்கு ஒரு முறை உச்சம் பெறும். இப்படி ஒரு வருஷத்துல சூரியன் 9 முறை உச்சம் பெறுவார். இவங்க சொல்றபடி மேசத்துல சூரியன் உச்சம்னு ராசியை வச்சு சொன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை உச்சம் பெறுவாரு. அது மேச ராசியில மட்டும்தான். அது 30 நாளைக்கு உச்சம் பெறுவாராம். இது எந்த விதத்துல நியாயம்? இது எப்படி நம்ம கணக்கில் எடுக்கிறது? அப்ப நவாம்சத்தை வைத்துதான் ஆட்சி உச்ச நீசம் கணிதம் பண்ணணும். புரியுதா? அம்சத்தை வைத்துதான் நம்ம பார்வை பலன்களை தீர்மானிக்கணும். புரியுதா? அப்ப ராசி, நட்சத்திரம், பாவம், அம்சம், நவாம்சம், அப்ப இந்த 5 வேற வேற இல்லையா? 5 வேற வேற. 5 டேபிளையும் தனித்தனியா வச்சு தனித்தனியா வகுத்து பார்க்கணும். இவங்க ஜோதிடர்கள் அப்படியே செய்யறாங்க. இந்த 5ஐயும் ஒரே ராசி கட்டத்துல போட்டு குழப்பி கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆளு. இதை எப்படி ஏத்துக்க முடியும்? இந்த அடிப்படை சித்தாந்தமே அவுட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல போய் என்னத்தை பலன் சொல்லுவாங்க? அதாவது தானும் உருப்படுறது கிடையாது, மற்றவர்களும் உருப்பட வர்றது கிடையாது. இதை வச்சு எந்த விதத்துல யாரு எப்படி பலன் சொல்லி அவங்க ஜெயிக்க முடியும்? இங்க அஸ்திவாரமே ஆட்டம் கண்டு போச்சு. சிரமம் இல்லையா சார்? இன்னும் நீங்க அந்த அஸ்திவாரத்தை அழிச்சுட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி சரியா வரும்? முதல் ஜோதிடத்துறையில ஒரு வரமுறையே இல்லை, தறிகட்டு போய்கிட்டு இருக்கு. அப்ப ராசி, நட்சத்திரம், பாவம் எல்லாம் நம்ம பிரிக்கிறோம்னா அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தத்தின்படிதான் எல்லாமே நடக்கும். அதை நம்ம பகுக்கல அப்படின்னா நம்ம இன்னும் அடுத்த ஜெனரேஷன் ஜோசியத்தை ஓரம் கட்டிட்டு இது வேஸ்டரா அப்படின்னு போயிடுவாங்க. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஜோதிடத்தை ஒப்பேத்தறி ஒழுங்குபடுத்துறதுக்கு முயற்சி செய்யணும். ஒப்பேத்தக்கூடாது. கண்டிப்பா.
அடுத்த விவரங்களை அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். இந்த வீடியோவை பார்த்த வாசகர்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.